இது பேரனா நம்ம சாம்சங் போராட்டம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் ரொம்ப கேவலமா பேசினாங்க. அதுக்கு முன்னால விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்களை ஒரு ஜாதி கட்சி தலைவராக பேசினாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு பழக்கமாய் போயிடுச்சு. காங்கிரஸ் கட்சிக்காரர்களையும் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்ற சில்ற ஐடி டீமை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து கிடையாது. அவருடைய தோழர்கள் காங்கிரஸ்காரர்களை அவமானமாக பேசுவது, அதாவது என்னன்னா அந்த இதுல சோசியல் மீடியாவில் அந்த அல்ற சில்ற ஐடிவிங் பண்றது கூட பரவாயில்ல, ஆட்டம் கூட பரவாயில்ல. அந்த அல்ற சில்ற ஐடிவிங் என்னன்னா இது பேரனா நம்ம சாம்சங் போராட்டம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் ரொம்ப கேவலமா பேசினாங்க. அதுக்கு முன்னால விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்களை ஒரு ஜாதி கட்சி தலைவராக பேசினாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு பழக்கமாய் போயிடுச்சு. காங்கிரஸ் கட்சிக்காரர்களையும் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்ற சில்ற ஐடி டீமை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து கிடையாது. எங்களுக்கு இதெல்லாம் கடந்து வந்தவங்க. நாங்க சண்டை போட்டுருக்கு பாஜக காரங்களோட, RSS சங்கிகளோட, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து கிடையாது. ஆனா எங்களை பொறுத்த மட்டும் பொது இடங்கள்ல, பொது மீட்டிங்ல, ஒரு பப்ளிக் மீட்டிங்ல ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி பேசுறாரு, அடுத்து அமைச்சர்கள் அப்படி பேசுறாங்க போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர்கள் மீது எந்த ஒரு எச்சரிக்கையும் கிடையாது, எந்த நடவடிக்கையும் கிடையாதுங்கும் போது ஃப்ரீ ஃபார் ஆல் ஆகி போச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, எங்களை மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, நாங்க மட்டும் அடிவாகிட்டு இருக்க முடியாது, நாங்க மட்டும் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு வழியெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப்பிரத அண்ணன் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தாரு. மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ்காரர்களை ஊரில் ரொம்ப அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லி மதுரை திரு தளபதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தார். அந்த கோரிக்கை என்னாச்சுன்னே தெரியல. 20 நாள் ஆகி போச்சு. அதை பொறுத்த மட்டும் அவர் வருத்தமும் தெரிவிக்கல, மன்னிப்பும் கேட்கல, எதுவும் பேசல. இது என்னதை காட்டுதுன்னா, தோழமையோடு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் என்பது வருத்தத்தை தருகிறது. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் கேட்பதெல்லாம் மரியாதை தான். மரியாதையை தவிர வேற எதுவும் கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் பகிர்வு கேட்கறீங்க, ஆனா முதல்வர் கூட்டணி ஆட்சி இல்லைன்றதா ஒரு தொலைக்காட்சி பேட்டி கொடுத்திருக்காரு. நானும் பார்த்தேன் இந்தியாவுடைய கருத்தை. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் 39 தலைவர்களை அழைத்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் ராகுல் காந்தி கார்கே அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்களிடம் தனித்தனியாக பேசினாங்க. எல்லாரும் அதுல ஒரு கருத்தை சொல்லியிருக்கோம். அந்த கருத்து என்ன என்பதை இப்பொழுது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.